கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். இன்னைக்கு கொஞ்சம் we are going to look to that scripture 2 Chronicles chapter 7 verse 14. அந்த வார்த்தைகள் சொல்லும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அல்லேலூயா தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். God promises ஒரு you do this and I will do that. You pray. Amen. அவர் ஆண்டவர் தான் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது God says you pray. When you begin to pray in this manner, இந்த விதத்துல நமக்கு இயேசு கற்றுக் கொடுத்தது போல pray in this manner, நீங்க ஜெபிக்க வேண்டிய முறையாவது இப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். அதே போல இங்க சாலமோனுக்கு தேவன் சொல்லுகிற காரியம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், those who are called, those who are being named, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, hallelujah, which are called if my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and will heal their nation. என்ன கர்த்தர் முக்கியமான ஒரு காரியத்தை என்ன கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறதுனா ஜெபம், prayer, praying. Amen. Hallelujah. ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். God doesn't நாம ஜெபிக்கும் போது இடம் பொருள் ஏவலங்கிறதெல்லாம் சொல்லாம just pray. நாம எந்த இடத்துல இருந்தாலும் God wants us to pray. Amen. God wants us to pray. When you read the histories, இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஆதி அப்போஸ்தலர்கள் பிறகு வாழ்ந்த ஊழியக்காரர்களா இருக்கட்டும், மிஷனரிகளா ஒரு அசைவை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை நீங்க படிச்சீங்கன்னா they had been praying, men and women of God. They prayed. உண்மையாகவே அவர்கள் ஜெபித்தார்கள். They never said, நான் கடந்த நாள்ல கூட சொன்னேன், ஜெபம் சொல்றது வேற, ஜெபிக்கிறது வேற. ஜெபம் சொல்றது whatever is being prescribed, ஏதோ ஒன்று எழுதி கொடுத்ததை சொல்றது ஜெபம். Praying is that you open your heart. உங்க இருதயத்திலிருந்து காணப்படாத அந்த தேவன் கிட்ட உங்க இருதயத்தை திறந்து நீங்க பேசுகிறது சொல்லுகிறது தான் உண்மையான ஜெபம். Amen. You don't see God. He is the காணக்கூடாதவரா இருக்கிறார். அவர்கிட்ட ஐ ஓபன் மை ஹார்ட். ஐ டோன்ட் டேக் லிஸ்ட் கொண்டு போகிறது இல்ல. ஐ ப்ரே ஃப்ரம் மை ஹார்ட், ஃப்ரம் மை ஸ்பிரிட் டு காட் ஸ்பிரிட். அதுதான் உண்மையான ஜெபம். ஆமென். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறவர். இங்கே காட் அழகா தேவன் என்ன பண்ணாருங்க, சாலமோனுக்கு அன்னைக்கு சாலமோன் ஜெபித்த பிறகு இந்த சாலமோன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சாலமோன் ஜெபிக்கிறான். ஜெபித்த பிறகு இந்த காரியத்தை காட் என்ன பண்ற தேவன் மறுபடியும் சாலமோன் சொல்லுகிறது என்னன்னா, நீ ஜெபம் பண்ணப்பா, நீ கேட்டதெல்லாம் ஓகே. இஃப் ஐ வாண்ட் மை பீப்புள் டு ப்ரே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். God is eager, very much wants us to pray. இந்த ஜெபத்துல என்னங்க அந்த மாதிரி நடக்குது? God can do anything and everything through our prayers. நம்ம ஜெபிக்கணும். Amen. Hallelujah. நம்ம அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். சில சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையா நடக்கும் போது we give up on prayer. God says don't give up on prayer. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு இயேசு கத்து கொடுத்தாரு. இடைவிடாமல் ஜெபிக்கணும்னு கத்து கொடுத்தாரு. Jesus himself prayed. அதே போல நாமும் எப்பொழுதும் ஜெபத்துல விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. So we have to pray. So பரிசுத்தவான்கள் பல நாட்கள், வாரங்கள், மாதங்கள் ஜெபித்து சாதித்தார்கள் என்று நமக்கு சரித்திரம். ஈவன் டுடே த ஹிஸ்டரி ஸ்பீக்ஸ். எல்லார பத்தியும் பேசுறது இல்ல, பட் those who prayed. Amen. எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க, they were working behind the screen. அவர்களுடைய பேர் கூட தெரியாது, அத்தனை பேர் ஜெபித்து இருக்கிறாங்க. நான் கடந்த நாள்ல கூட சொன்னேன். Amen. Hallelujah. பேஷன் என்றவர் எப்படி, he was not in any story bookல கிடையாது, அவரை பத்தி ஹிஸ்டரி கிடையாது, but he was a man of prayer.
அவர் ஜெபம் பண்ணி அத்தனை ஜெபம் பண்ணாரு. அவருடைய 2 முழங்கால்களும் காப்பு காய்த்து போயிருந்தது. அவர் மரித்த போது அவர் குளிக்க வைக்கும் போதுதான் குளிக்க வைத்தவர்கள் அந்த கால்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். ஒரு ஒட்டகத்தின் கால்கள் போல மாறி இருந்ததான். அந்த அளவுக்கு வெயில்டு he interceded. ஜெபத்தில் அவர் அத்தனை முழங்கால நின்று பல மணி நேரங்கள், 8 மணி நேரம் 10 மணி நேரம் he used to be on his knees crying, wailing, weeping, interceding, இதெல்லாம் செய்து கொண்டு இருந்தார். Amen. He did. அவன் தன்னுடைய சுகத்தையும் தன் சரீரத்தையும் பார்க்கல. he looked unto God. இன்னைக்கு நமக்கும் அப்படி ஜெபிக்கணும், நாம ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். if you want to see that உலகத்தை நீங்களும் நானும் ஒரு மாற்றத்தை காணணும்னா we have to learn to pray. முதல்ல நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். I was studying சார்ல்ஸ் பின்னியோடைய வாழ்க்கையை நான் படித்து கொண்டிருக்கும் போது அவருடைய I was reading about சார்ல்ஸ் பின்னிஸ் லைஃப். அவரை அதை குறித்து நான் படிக்கும் போது I came into ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்த்தேன். சார்ல்ஸ் பின்னியோட ஒரு பிரேயிங் பார்ட்னர் அவரோட இணைந்து ஜெபிக்கிறவர் இருந்தாரு. அவருக்கு சார்ல்ஸ் பின்னியோட 20 வயசு மூத்தவர். அவர் சார்ல்ஸ் பின்னியோட 20 வயசு பெரியவர். அவருடைய பேர் என்னன்னா ஃபாதர் டேனியல் நாஷ். சோ அவரு சார்ல்ஸ் பின்னியோட இணைந்து, சார்ல்ஸ் பின்னிக்கு உலகம் எங்கும் இன்னைக்கும் சார்ல்ஸ் பின்னியால அமெரிக்கால ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. ஒரு கிராமத்துல ஒரு பட்டணத்துல 20,000 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த பட்டணத்துல 20,000 பேர் இருக்கிற பட்டணத்துல 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம், எப்படிங்க ஒரு 20,000 பேர் இருக்கிற இடத்துல எப்படி 1,00,000னா அந்த எழுப்புதல் அக்கினி சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா சிட்டிக்கும் போய் அந்த சிட்டில இருந்து வந்து இந்த பட்டணத்துல அவர்கள் met God. தேவனை அவர்கள் சந்தித்தார்கள். They had an encounter with God. இங்கிருந்து வந்தவர்கள், அந்த வேற பட்டணத்திலிருந்து வந்தவர்கள் சார்ல்ஸ் பின்னியோட அந்த ஊழியத்தின் பாதையில 1,00,000 பேர் அன்னைக்கு அந்த நாட்கள்ல அவர்கள் 18ஆம் நூற்றாண்டுல அவர்கள் God saved. அதை குறிச்சு அவர்கள் சொல்றாங்க. சார்ல்ஸ் பின்னி மறிச்சு 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சர்வே எடுத்தாங்களாம். அந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகும் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள், சார்ல்ஸ் பின்னியோட ஊழியத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் அதே வைராக்கியத்தோடு, அதே வாஞ்சையோடு, அதே ஜெபிக்கிறவர்களாக அவர்களும் காணப்பட்டார்கள். பல 1000 பேர் அப்படி இருந்தார்களாம் 40 வருஷத்துக்கு அப்புறம். தட் வாஸ் தி எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் எப்படின்னா சார்ல்ஸ் பின்னியோட ஊழியத்துல வெளிப்பட்டது. சார்ல்ஸ் பின்னியோட ஊழியத்துல இது எப்படி வெளிப்பட்டதுன்னா, because he was a man of prayer and he had a prayer partner who prayed. The Daniel Nash, Father Daniel Nashங்கிறவரு he used to pray for hours together. நேரங்கள், காலங்கள், நாட்கள் அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறவராக இருந்தாராம். ஆமென். சார்ல்ஸ் பின்னியோட ஊழியத்துல people were convicted. பயங்கரமாக they were convicted and they came. அவர்கள் just they changed. They were all changed from inside out. இன்னைக்கு இருக்கிறது போல it was not for outward காரியம் கிடையாது. Those who came, அவர்கள் அந்த they met the power of God. சார்ல்ஸ் பின்னியோட ஊழியத்துல the met the power of God. காரணம் சார்ல்ஸ் பின்னி எழுதுவாரு. அவர் எழுதும் போது அவர் சொல்லுவாரு, இதுக்கு காரணம் என்னன்னா ஃபாதர் டேனியல் நாஷ் he prayed. சார்ல்ஸ் பின்னி ஒரு கூட்டத்துக்கு போனா அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த டேனியல் நாஷ் அவர்கள், இந்த ஊழியக்கார், பல வாரங்களுக்கு முன்பாக அங்க போவாரு. அங்க இருக்கிற காரியத்தை படிப்பாரு. அங்க இருக்கிற ஆவிக்குரிய சூழ்நிலையை பார்ப்பாரு. அங்க இருக்கிற பலவான்களுடைய காரியத்தை பார்ப்பாரு. அதெல்லாம் தெரிந்து கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுவாரு, ஹalleluya, used to pray. சில நேரத்துல பேஸ்மெண்ட்ல ஜெபம் பண்ணுவாரு, சில நேரத்துல அட்டாயருக்குள்ள ஜெபம் பண்ணுவாரு. ஏதோ ஒரு இடத்துல he was unseen to the world, but his prayer made அப்படி வெளியரங்கமாய் தெரிய ஆரம்பித்தது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ரங்கத்திலும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் வெளியரங்கமான பதிலை கொடுப்பாருன்னு இட் லிட்டரலி ஹேப்பன்ட். சோ அது எப்படி நடந்ததுங்க? டேனியல் நாஷ் அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. he interceded, fought with the demonic forces. வான மண்டலத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு he fought with them. He destroyed.
அந்த அந்தகார கிரியைகளை ஜெபத்தினால் அழித்தால், அவருடைய வேண்டுதலினால, விண்ணப்பத்தினால, மன்றாடினால, சாத்தானுக்கு எதிராக எதிர்த்து நின்று he won those places. அப்ப சார்ல்ஸ் பின்னி வந்து அவர் ஊழியத்தை நடத்தும் போது, அவர் பிரசங்கம் பண்ணும் போது, people got healed, சுகம் அடைந்தார்கள், மனமாற்றம் ஏற்பட்டது, ரியல் மனமாற்றங்க, உண்மையான மனம் திரும்புதல் ஏற்பட்டது. they gave their life to God. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. They were completely washed, cleansed and sanctified, made holy. They lived. ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. So we never lived during Charles Finney. But என்ன பண்றோம்? But நமக்கு கர்த்தருடைய கிருபையினால now we know the wonderful ministry they have done. இதுக்கு காரணம் என்னங்க? இந்த உங்க ஸ்கிரீன்ல கூட வர பாருங்க, டேனியல் நாஷ் எழுதின ஒரு பிரேயர் கோட் அங்க எழுதப்பட்டு இருக்கும். Amen. The power of the revival will depend on the power of the praying. Power of praying. So இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க make it a choice to pray. நான் அந்த 7 மணி ஜெபத்துல கூட சொன்னேன் நானு, prayer, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கிருபை கொடுங்க கேட்கல. You have to force yourself to pray. Amen. ஜெபிக்க மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளதுன்னு இயேசு சொன்னாரு. So Jesus immersed himself in prayer and he wanted his disciples to pray. அவங்க நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அவங்க தூங்கினாங்க. So that shouldn't be our lifestyle. We have to immerse ourselves. நாம ஜெபத்துக்கு நாம விட்டு கொடுக்கணும், ஜெபத்துக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். We have to pray. We have to pray. நான் உங்கள்ட்ட சொல்லல, நான் ஜெபிச்ச மாதிரி இம்மிடியேட்டா நீங்க ஜெபிச்சீங்கன்னா உடனே காரியங்கள் நடக்கும், உடனே நீங்க பல மணி நேரம். நோ, பிகின் வித் ஸ்மால், சின்ன ஆரம்பிங்க. நீங்க 5 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா, 10 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா, அதெல்லாம் பட் பிகின் டு ப்ரே. நீங்க ஜெபிச்சீங்கன்னா, தொடர்ந்து ஜெபம் பண்ணுவீங்கன்னா, your prayer time will increase. You will connect yourself to God. மணி கணக்குல ஜெபிக்கணும்னா you have to connect நீங்க தேவனோடு கனெக்ட் ஆனதாங்க you can pray for hours together. இல்லைன்னா நம்ம சொல்லலாம், நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண 10 நிமிஷம் 15, that is flesh. மாம்சத்துல இருந்து ஜெபிச்சு மாம்சத்துல சோர்ந்து போய் நம்ம எந்த கடந்து போய்விடுகிறவர்களாக இருக்கிறோம். If you want to change, see the world change. உலகம் உங்களை சுற்றி இருக்கிற உலகம் மாறணுமா, everyone நீங்க போகிற இடத்துல ஒரு மாற்றம் வரணுமா, pray. Hallelujah. Father Daniel Nash போல ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. Finney போல, சார்ல்ஸ் Finney போல ஜெபம் பண்ணுங்க, மினிஸ்ட்ரி பண்ணுங்க. You will see a change. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபைனால நமக்கு everything is in ஆன்லைன்ல நமக்கு இதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல I have to go book ஸ்டோர்ஸுக்கு போகணும். I used to buy books crazy-யா நான் வாங்கி சேர்த்த புத்தகங்கள் எத்தனையோ அதெல்லாம் கொடுத்துட்டேன் நான். I used to get books, testimonies எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். I used to study those books. இன்னைக்கு எத்தனையோ இருக்கிறது. But now I thank God for the Zoomல, I mean இன்டர்நெட்ல நமக்கு எல்லாம் இருக்குது, அதை படிங்க. மற்ற காரியத்துக்கு don't waste your energy, don't waste your money for unwanted things. இப்படியாப்பட்ட பரிசுத்தவானுடைய காரியத்தை கத்துக்கங்க. And you begin to pray. நீ pray. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பத்துல வாழ்க்கையில நடக்கும். ஆமா, பல I don't say that நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா எல்லாம் இமிடியேட்டா நடக்கும். It will take time, but it will happen. Amen. சில நேரத்துல சில சூழ்நிலைகளை தேவனே அனுமதிக்கணும். God wants you and me to come to God and pray. God is not happy with your prayer. உங்க ஜெபத்தினால அவர் திருப்தியா இல்ல. He wants you to pray. அதிகமா வந்து ஜெபிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கர்த்தர் விரும்புகிறார். You make a choice tonight. ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள், ஹalleluya, ஜெயிக்கிற கிறிஸ்தவர்களாக தான் இருக்க முடியும். அவங்க தோற்று போகிறவர்களாக இருக்க முடியாது. ஹalleluya. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, one believer,
முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி தேவ சமூகத்துல ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவானா, பிசாசின் ராஜ்யம் அசைக்கப்படும், நரகம் அசைக்கப்படும், அவனுடைய பலவான்கள் அசைக்கப்படுவார்கள். They will flee the cities. இன்னைக்கே இத்தனை கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசிதனம், பல தீமையான காரியங்கள் நடக்குது. ஏன் அரசியல்வாதிகள் பல தீமையான காரியங்களை செய்து கொண்ட? இட்ஸ் பிகாஸ் the lack of prayer in the church. lack of நம்ம வீட்டுல பெரிய மாற்றங்கள் வராததுக்கு காரணம் என்னங்க? our lack of prayer. today இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு சின்ன தீர்மானங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ற நீங்க தீர்மானம் பண்ணுங்க. just begin to pray, then God will take control of your prayer life. then your prayer will become powerful. you will be நீங்க hallelujah உலகத்தை கலக்குகிறவர்களாக நீங்க மாறுவீர்கள். may God bless you, God be with you. இந்த நாள் I believe that நீங்க உங்களை சரண்டர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். God be with you, God bless you.